கண்ணப்ப நாயனார் 63 நாயன்மார்கள்ல கண்ணப்ப நாயனார் வருவார். அவர் வந்து இறைச்சிய வந்து படைச்சு தான் வந்து சிவபெருமான வழிபட்டாரு. அதுவும் இல்லாம வந்து ராம அவதாரத்துல வந்து ராமபிரான் இருக்கும்பொழுது குகன் ம். அவர் தான் வந்து படகோட்டியா இருந்திருப்பாரு. அப்ப வந்து ராமபிரானுக்கு வந்து அவர் வந்து தேனும், மீனும் வந்து குடுத்திருப்பாரு. படிச்சிருப்பாரு. அதனால பக்தி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமே தவிர, நம்ம வந்து இறைவனுக்கு என்ன படைக்கிறோம், இல்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது இல்ல. பக்தியும் உண்மையான அன்பு, நம்ம எப்படி மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறோம், மத்தவங்கள எப்படி மதிக்கிறோம், அதுல தான் இருக்கு மேம். அடுத்தபடியாக நீங்க வந்து அகோரிய பத்தி கேட்டிருந்தீங்க. அகோரி வந்து எப்படின்னா, அவங்க ஒரு தனித்து இருப்பாங்க. ம், தனித்து ம். வேறுபட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ட்ரெஸ் கான்ஷியஸ் இருக்காது. அ நம்ம இப்படிதான் இருக்கணும், மத்தவங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும் அப்படி இல்லாம, அவங்க சற்று வேறுபட்டு அ மக்கள் கிட்ட இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பிணங்கள வந்து எரிஞ்சிட்டு இருக்க பிணங்கள வந்து சாப்பிடுறது, அது போல தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்டின்னா, பொதுவாகவே வந்து ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா, அந்த உயிர் பிரிஞ்சு தனித்தனியா போகுறதுக்கு வந்து நாட்கள் பல எடுக்கும். அப்படி எடுக்கும் பொழுது கடைசி நாள் தான் வந்து தனஞ்செயன் அப்படின்னு சொல்ற அந்த உயிரானது போகும். ஆனா அகோரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தானாகவே முன் வந்து அங்க காசில எரிஞ்சுகிட்டு இருக்க அந்த பிணங்கள் கிட்ட இருந்து அந்த தனஞ்செயன வந்து எடுக்க பார்ப்பாங்க. இதுதான் அதுக்கான காரணமா